ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் அண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான ஸ்ட்ராபெரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு கீச்செயின் ஹோல்டர் போட்டிங்கன்னா கீச்செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சாஃப்ட்டு டாய்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ஸுக்கு கூட இந்த விளையாடுறதுக்கு கொடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா ரெட் கலர் யான் எடுத்திருக்கிறேன், லீஃபுக்கு வந்து க்ரீன் எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சின்ன சின்னதாக இப்படி டிசைன்ஸ் இருக்குல்ல டாட்ஸ்க்கு வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கிறேன். உள்ளே வந்து ஸ்ட்ராபெரியை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ண ரிமைனிங் யான்ஸ் வச்சு கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கலாம். அமேசானில் வந்து இது நிறையா கிடைக்கிது. நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணுற ஹூக் சைஸ் 3.5 mm. நெக்ஸ்ட் yarn needle, அப்புறம் சிசர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் சர்க்கிள் க்ராச்செட்டோட பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த க்ராச்செட்டிங் கற்றுக்கிறது. நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். யார் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ப்ராஜெக்ட்ஸ்னாலும் பண்ணலாம். என்னோடய சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சிங்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்குக்கோங்க. இப்போ வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் செயின் 1. ஓகே, செயின் 1 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள்குள்ளே 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 6. ஓகே, 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, 1 2 3 4 5 6. இப்போ வந்து இந்த டெய்ல் அண்ட் இழுத்துட்டிங்கன்னா இது க்ளோஸ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து நம்ம ரவுண்டோட ஸ்டார்டிங்னால் நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் வச்சுருந்தா அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் எடுத்துக்கோங்க. யான் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஹூக் இந்த மாதிரி மேலே இழுத்துக்கோங்க. இதான நம்ம போட்ட ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இப்போ பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டிச்சுக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை வந்து இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது தான் வந்து ரவுண்டோட பிகினிங்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ 1 சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் வந்து 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, 1 2. ஸோ இந்த ரவுண்ட் வந்து இன்னும் 2 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஏற்கனவே நான் 1 டைம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 டைம்ஸ் மட்டும் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். டோட்டல் 3 டைம்ஸ். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு செயின் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 சேம் ஸ்டிச்சிலே 2. அகெயின் லாஸ்ட்டு டைம். லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் மட்டும் இருக்குது பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டிச் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகே, ரவுண்ட் 2ஓட ஃபஸ்ட்டு ஸ்டிச் இது. இதான் ரவுண்ட் 1ஓட லாஸ்ட் ஸ்டிச். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, இங்கே 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான், ரவுண்ட் 2 ஓவர். இப்போ நம்ம ரவுண்ட் 3. ஸ்டிச் மார்க்கரை இப்படி வெளியே எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
1 time single crochet. Next stitch லையுமே 1 time single crochet. Third stitch ல 2 time single crochet. 1 2. Okay, so 1 time single crochet, 1 time single crochet, 2 time single crochet. இதை 2 times நீங்கள் repeat பண்ணணும். ஓகேவா? டோட்டலாக 3 times. இது வந்து 1 time பண்ணிட்டேன். ரிமைனிங் 2 times repeat பண்ண போகிறேன். 1 1 2 1 2 again 1 1 last stitch 2 times single crochet 1 2. okay, இப்போ round 4 ல first stitch ல 1 time single crochet, stitch marker, stitch marker place பண்ணியாச்சு. first stitch ல 1 time single crochet பண்ணியாச்சு. second stitch ல 1 time single crochet, third stitch ல 1 time single crochet, fourth ல வந்து 2 time single crochet. okay, 1 2. so again 2 times அதை repeat பண்ண போகிறோம். first 3 stitchesக்கு 1 time single crochet 1 2 3. okay, first 3 stitchesக்கு 1 time single crochet, fourth ல 2 time single crochet 1 2. last 1 2 3 4, first 3 ல 1 time single crochet 1 2 3, fourth ல 2 time single crochet 1 and 2. okay, okay friends, இப்போ நம்ம round 5 ல first 4 1 2 3 4, 4 ல 1 time single crochet, 5th ல வந்து 2 times single crochet பண்ண போகிறோம். 3 times repeat பண்ண போகிறோம். so first time 1 time single crochet பண்ணியாச்சு. stitch marker place பண்ணிக்கோங்க. okay, 1 2 3 4, first 4 ல 1 time single crochet, 5th ல வந்து 2 times single crochet 1 2. okay, next 1 2 3 4, next 2 times single crochet 1 2, again 1 2 3 4, last stitch ல 2 times single crochet 1 and 2. okay, okay friends, இப்போ நம்ம round 6 பண்ண போகிறோம். round 6க்கு first இதில் 1 time single crochet, stitch marker place பண்ணிருங்க. next chainலையும் 1 time single crochet, first 2 chainsல 1 time single crochet, third ல வந்து 2 times single crochet. okay, 1 2. so 6 times repeat பண்ணணும். நான் 1 time பண்ணிட்டேன். ரிமைனிங் 5 times இதே repeat பண்ணுங்க. 1 time single crochet, 1 time single crochet, 2 times single crochet. okay, 5 times repeat பண்ண போகிறேன். 1 single crochet, again next third time 2 times single crochet 1 2. okay, again 1 time single crochet, 1 time single crochet, 2 times single crochet 1 2, 1 time single crochet, third time பண்ணுறேன் 2 times single crochet
5th time, 1 time, 1 time, 2 time, 1, 2, last 6th time, 1 time single crochet, 1 time single crochet, 2 times single crochet. Okay ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டோட எண்டில் வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரவுண்டு 7 and 8 2 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்டு 7 ஆரம்பிக்கிறேன். 1 டைம் சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ரவுண்ட் 7ஓட பிகினிங்க்கு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணுறேன். ரவுண்ட் 7 and 8 ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே. உங்களுக்கு ரவுண்ட் 7ஓட எண்ட்லேயும் 8ஓட எண்ட்லேயுமே 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். நான் உங்களுக்கு பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் சிங்கிள் குரோஷே மட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 7 and 8 வந்து முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ரவுண்டை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 செயின்ஸ் இருக்கணும். இப்போ நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கேருந்து கவுண்ட் பண்ணும் வி ஸ்டிச். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஓகே, நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டிருந்தது. ஸோ 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணிட்டு வந்த ரவுண்ட்ஸ் கரெக்டுன்னு மீனிங். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் 9 பண்ண போகிறோம். ரவுண்ட் 9லேருந்து டிக்ரீஸ் ரவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் 9ல் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச், ஸ்டிச் மார்க்கர், செகண்ட், ஸோ சிங்கிள் குரோஷே. இப்போ நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் தான் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் ஃப்ரண்ட் லூப் க்ராச்செட்டிங்கில். இது வந்து பேக் லூப். ஓகே, நம்ம வந்து இந்த அடியில் விட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து 2 இது இருக்கும், நம்மளை நோக்கி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃப்ரண்ட் லூப். ஓகே, இதெல்லாம் ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஹூக்கை வந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் விட்டு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஹூக்கை இப்படி ஃப்ரண்ட் லூப்பில் விட்டுக்கோங்க. யானை கிராப் பண்ணிடாதீங்க. அகெயின் ஹூக்கை வந்து நெக்ஸ்ட்டு செயினில் இருக்கிற ஃப்ரண்ட் லூப்பில் இப்படி இன்செர்ட் பண்ணுங்கள். இப்போ யானை கிராப் பண்ணுங்கள். 2 லூப்ஸ்குள்ளேயும் இழுங்க. அகெயின் யான் ஓவர் பண்ணி இந்த சிங்கிள் குரோஷே பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் டிக்ரீஸ். நான் அகெயின் இது மாதிரி நம்ம 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த ரவுண்டில் டோட்டல் 6 டைம்ஸ். 1 டைம் பண்ணிட்டேன். அகெயின் பண்ணுறேன். 1 டைம் சிங்கிள் குரோஷே. அகெயின் ரெண்டுலேயுமே ஹூக் இன்செர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் குரோஷே. சிங்கிள் குரோஷே வந்து ஃப்ரண்ட் லூப் மட்டும் கிடையாது, ரெண்டையுமே சேர்த்து. இப்போ டிக்ரீஸ் வந்து ஃப்ரண்ட் லூப் மட்டும். ஓகே, ஸோ டிக்ரீஸ் ஃப்ரண்ட் லூப் மட்டும் ஹூக்கை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி அகெயின் ஹூக்கை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயுமே இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணுங்கள். 2 லூப்ஸ் இருக்கும், யான் ஓவர் ஃபஸ்ட் 2 லூப்ஸ். இப்போ 3rd டைம் பண்ணுறேன். 1 சிங்கிள் குரோஷே, செகண்ட் டைம் சிங்கிள் குரோஷே, 3rd டைம் சிங்கிள் குரோஷே, டிக்ரீஸ். 4th டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே, second time single crochet, decrease in front loop. okay, front loop மறந்துடாதீங்க. single crochet வந்து both the loops பண்ணணும். front loop மட்டும் decrease மட்டும் front loopல மட்டும் decrease பண்ணணும் எடுத்து. okay, last time லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருக்கும், ரெண்டையுமே டிக்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரவுண்டு 9 வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 10, நம்ம ரவுண்ட் 9ல் வந்து 2 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணோம், டிக்ரீஸ் பண்ணோம். ரவுண்ட் 10 இன்னும் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறனால ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும் சிங்கிள் குரோஷே,
1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் வந்து டிக்ரீஸ் ஃப்ரண்ட் லூப். ஓகே, லாஸ்ட்டு ரவுண்ட் பண்ணோம்ல அதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு டைம் சிங்கிள் குரோஷே போத் த லூப்ஸ். ஓகே, டிக்ரீஸ் அடுத்து. ஸோ இதே மாதிரி நீங்கள் 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். இதே மாதிரி எண்ட் வரைக்குமே நீங்கள் ரிப்பீட் பண்ணிடுங்க. 1 டைம் 2 லூப்ஸ்லேயும் விட்டு சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் டிக்ரீஸ். நான் 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 3 டைம்ஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ரவுண்ட் 10ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக டிக்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராஜெக்ட் இப்போவுமே ஸ்ட்ராபெரி ஷேப்பில் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் பண்ணலாம். ரவுண்ட் 11 6 டைம்ஸ் டிக்ரீஸ் மட்டும் பண்ணணும். ஓகேவா? நோ சிங்கிள் குரோஷே. 6 டைம்ஸ் டிக்ரீஸ் இன் ஃப்ரண்ட் லூப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின்லே ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி கிராப் பண்ணி இப்படி பண்ணிக்கோங்க. செயினுக்கு அடியில் விட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 டைம் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் டைம் டிக்ரீஸ், தேர்ட் டைம் டிக்ரீஸ், fourth time, fifth time, last 6th time. Okay, ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம யானை வந்து லாங் டைல் வச்சு கட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் வேண்டாம். இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராஜெக்டில் வந்து கட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த யானை எல்லாமே நீங்கள் கூட ஸ்டஃபிங் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் மெட்டீரியல் இல்லைன்னா நீங்கள் வந்து யான் எல்லாம் சாஃப்டான கிளாத் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஸ்டஃபிங் பண்ணணுன்னா இதுக்கு முன்னாடி ரோலே ஸ்டஃப் பண்ணிடுங்க. நான் ஸ்டஃப் பண்ண மறந்துட்டேன், நான் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ரவுண்ட் 9லே வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அப்போ விட்டுட்டேன், அதனால் இந்த டைமில் ஸ்டஃப் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதான் நீங்கள் ரவுண்ட் 9ல் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு ஈஸியாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக யான் வச்சு நம்ம ரிமைனிங் இதை வந்து தச்சிடலாம். ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6 இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஒவ்வொன்றுக்கும் அடியில் இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 1, அடுத்து 2 3 4 5 6. ஓகே, இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் நல்லா அப்படி இழுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்ட்ராபெரி ஓவர். எட்ஜஸ் வந்து திருப்பி நம்ம நல்லா இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லீஃப் வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலர் யான் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. நம்ம எப்படி ஸ்ட்ராபெரிக்கு மேஜிக் சர்க்கிள் போட்டோம் அதே மாதிரி மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு, ஓகே, செயின் 1. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள்குள்ளே 6 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணணும். 1 2
6. ஓகே, 6 டைம்ஸ் சிங்கிள் crochet. டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஹூக் அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ செயின் 4 1 2 3 4 ஃபஸ்ட்டு லீஃபில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 4 வந்து செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போது ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்த செயின்லேயுமே 1 டைம் சிங்கிள் crochet. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் crochet. ஓகே, பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச், இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இதையே நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அகெயின் செயின் 4 1 2 3 4. ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, 1 செகண்ட் டைம் சிங்கிள் crochet. நெக்ஸ்ட்டு செயினில் தேர்டு செயினில், நெக்ஸ்ட்டு செயினில் செகண்ட் தேர்ட் ஃபோர்த், அதில் 1 டைம் சிங்கிள் crochet. பக்கத்தில் இருக்கிற நெக்ஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே இது ரிப்பீட் பண்ணுங்கள். நான் இன்னும் 1 மோர் டைம் ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன். டோட்டலாக வந்து 1 2 3 4 5 6 லீவ்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் 2 பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 4 வந்து பண்ணணும். இன்னும் 1 மோர் டைம் பண்ணுறேன். செயின் 4, செகண்ட் இதில் 1 டைம் சிங்கிள் crochet, தேர்ட் இதில் 1 டைம் சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டிச் 1 டைம் சிங்கிள் crochet. அகெயின் நெக்ஸ்ட் இதில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே இதை கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட் இது 1 2 3 4 1 டைம் சிங்கிள் crochet, செகண்ட் டைம் சிங்கிள் crochet, தேர்ட் டைம் சிங்கிள் crochet. லாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டெய்ல் எண்டை விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரியில் இந்த டாட்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒயிட் யான் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒயிட் யான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு லென்த்தில் எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறையா வேண்டாம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரேண்டமாக தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம நீடிலில் கோர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக, அதுக்கப்புறம் இங்கே லாங்காக பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள்.
ஜஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் கூட பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப டைட்டாக இழுக்க வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணணும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான ஸ்ட்ராபெரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா கிராஃப்ட் அண்ட் க்ராச்செட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் ரியல் ஃப்ரூட் மாதிரியே இருக்கும். இதில் நீங்கள் கீ செயின் ஹோல்டர் வச்சு ஜம்ப் ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜம்ப் ரிங்ஸ் போட்டு கீ செயின் ஹோல்டர் வச்சுருந்தா நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான கீ செயினாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.